இங்க ஒரு அம்மா தினமும் டாக்ஸி ஓட்டி கஷ்டப்பட்டு தனியால அவங்க பையனை வளர்க்குறாங்க. ஆனா அந்த பையன் இந்த உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். சோ பையனோட ஆசையை நிறைவேற்ற காசு இல்லாம தினமும் டிவில உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டோட படத்தையும் பார்த்து அந்த லாங்குவேஜை கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸி ஓட்டி கிடைக்கிற காசை வச்சு அவங்க காரையை ஒவ்வொரு நாடு மாதிரியும் டெக்கரேட் பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வராங்க. அவனும் ஸ்கூல் முடிச்சிட்டு போகும்போது அந்த நாட்டுக்கே போயிட்டு வந்த மாதிரி சந்தோஷப்படுறான். அவன் சந்தோஷப்படுறதுக்காகவே அவங்க டியூட்டியை முடிச்சிட்டு எவ்வளவு லேட் ஆனாலும் அந்த காரை டெக்கரேட் பண்ணி தான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வராங்க. அந்த பையனும் தினம் தினம் எந்த நாட்டுக்கு போக போறோம்னு தெரியாம சர்ப்ரைஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்க ஒரு நாள் அவங்க அம்மா ஸ்கூல் முடிச்சிட்டு ரொம்ப நேரம் ஆகியே வராம இருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தா கஸ்டமரை கூட்டிட்டு போற வழியில டயர் பஞ்சர் ஆகி டயரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த ரைடு முடிஞ்சதும் பையனை கூட்டிட்டு போலான்னு யோசிக்கும் போது தான் இன்னைக்கு என்ன டெக்கரேட் பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பக்கத்திலே பீச் இருக்கும் ஒரு ஐடியா வருது. அந்த பையனும் லேட்டா வந்து அம்மா கிட்ட கோச்சிட்டு உட்கார்ந்திருக்கான். பார்த்தா இன்னைக்கு அரப் கண்ட்ரின்னு சொல்லி பீச் டெக்கரேஷன்ல கார் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்ததும் அம்மா மேல இருந்த கோவம் போய் பையன் சந்தோஷமாயிடுறான். எவ்வளவுதான் இவங்க வேலை செய்யறதுல கஷ்டம் இருந்தாலும் அவங்க பையனோட சிரிப்பை பார்த்ததும் அவங்க கவலை எல்லாம் பறந்து போயிடுது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுது. திடீர்னு வெளியில இவங்க பையன் கூப்பிடுற சத்தம் கேக்குது. வெளியில வந்தா இவங்கள மாதிரி அவனும் வேஷம் போட்டுக்கிட்டு இன்னைக்கு உண்மையாவே டூருக்கு கூட்டிட்டு போறதுக்காக பாஸ்போர்ட்டோட வந்து நிக்கிறான். அதை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷத்துல அழுகே வந்துருது.